கடந்த 1.5 மாதங்களா விளையாட்டு செய்திகளுக்கான பக்கத்தை ஓப்பன் பண்ணாலே இவர் பெயர் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு சஞ்சு சாம்சனோட பெயர் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஒவ்வொரு செய்திகள்லையும் இடம் பெற்றுட்டே வருது. அதற்கு காரணம் இவர் சிஎஸ்கே அணிக்கு இந்த முறை ஐபிஎல்ல விளையாட போறாரு. அதாவது தான் சார்ந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு வெளியே வர போறாரு. சிஎஸ்கே இவரை ட்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கு. அதற்கு பதிலாக சில முக்கிய வீரர்களை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இது எல்லாத்துக்கும் மூல காரணமா என்ன பிரச்சனை இருக்கும்? ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு சஞ்சு சாம்சன் வெளியே வராரு? அப்படி அந்த அணிக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலும் தெரியாத ஒரு விஷயமாவே தான் இருந்திருக்கு. அந்த அறியப்படாத பக்கம் என்ன, அங்க என்னதான் நடந்தது, எதுக்காக சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸை விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாருங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத ஒரு அணி அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு யங் சஞ்சு சாம்சனா ஆரம்பிச்சு அந்த அணியோட கேப்டனா அந்த அணியை 2வது முறையா இறுதிப் போட்டிக்கு கொண்டு போன தலை சிறந்த ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்காரு. அதாவது அவரோட கிரிக்கெட்டிங் கரியர் வளர்ந்ததும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அந்த அணிக்கு ஒரு நல்ல மதிப்பு அப்படிங்கிறது ஐபிஎல்ல மறுபடியும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் சஞ்சு சாம்சன் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வீரராக அவர் இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட சஞ்சு சாம்சன் இந்த அணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறது கடைசியாக நடந்த தொடருக்கு முன்னாடி ஒரு மெகா ஏலம் நடந்ததில்ல, அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா அந்த ஏலத்துக்கு முன்னாடி தக்க வைக்கப்படும் வீரர்களோட பட்டியலை வெளியிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. அந்த தக்க வைக்கப்படும் வீரர்கள் பட்டியலில் கேப்டனான சஞ்சு சாம்சனுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக ஒரு வீரரை அந்த அணி வேண்டாம் அப்படின்னு எடுத்த முடிவு சஞ்சு சாம்சனை பர்சனலாகவே பயங்கரமாக ஹர்ட் பண்ணதா சொல்லப்படுது. அந்த வீரர் ஜாஸ் பட்லர். ஏன்னா இவருமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கூட ஒரு நீண்ட நெடுங்காலமான ஒரு உறவு கொண்ட வீரராக இருக்காங்க. இவருமே சஞ்சு சாம்சனை ஒரு யங் பிளேயராக இருக்கும்போது இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பார்த்துட்டு இருக்காரு. சஞ்சு சாம்சன் எப்படி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனோ அதே மாதிரி தான் ஜாஸ் பட்லரும் அவரோட அந்த டீமுக்கு இருந்திருக்காரு. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த அணிக்கு அவர் தான் நிறைய போட்டிகளில் விக்கெட் கீப்பராகவும் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தொடர்ச்சியாக நிறைய பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு குடும்பம் மாதிரி அவங்களோட உறவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதை ஐபிஎல்ல தக்க வைக்கப்படும் வீரர்களோட பட்டியல் வெளியாகி அதில் ஜாஸ் பட்லரோட பெயர் இல்லாத போது ஜாஸ் பட்லர் இதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் தான் இல்லை அப்படிங்கிறதே ஒரு உருக்கமான பதிவாக தான் வெளியிட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு அவருக்குமே அந்த அணி கூட ஒரு பர்சனல் கனெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி ஜாஸ் பட்லர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக கேப்டன் சஞ்சு சாம்சன். இவரை 18 கோடி ரூபாய்க்கு தக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் கண்டுபிடித்த வீரர்களில் மிக முக்கியமாக வீரராக பார்க்கக்கூடிய எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஏன்னா அவர் அந்த சமயத்தில் வளர்ந்து வரும் வீரராக இருக்காரு. இந்திய அணிக்காக விளையாடிட்டு இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அதற்கு காரணமாக பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரியான் பராக், துருவ் ஜுரேல், இவங்க 2 பேரையும் அவங்க தக்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளிநாட்டு வீரர் அப்படின்னு வரும்போது ஷிம்ரன் ஹெட்மயரை தக்க வச்சாங்க. கடைசியாக பார்த்தோம்னா சந்தீப் சர்மா. இவங்க தான் 6 பேர் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள். இதற்காக மட்டுமே அந்த அணி 79 கோடி ரூபாயை செலவு பண்ணியிருந்தாங்க. அதாவது 6 பேர் தான் தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கும்போது 6 பேரையுமே மொத்தமாக தக்க வச்சுட்டாங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட இல்லாமல் தான் அவங்க மெகா ஏலத்தில் கலந்துக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இதுதான் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி ஏலம் அப்படின்னு வரும்போதுமே பெரிய அளவில் அவங்களால நல்லா பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவ்வளவு வீரர்களை நிறைய தொகை கொடுத்து அவங்க தக்க வச்சனால ஏலத்தில் வரும்போது குறைந்த தொகையோட களமிறங்குறாங்க. அங்கே அவங்களுக்கு வேணுங்கிற வீரர்களை எடுக்க முடியாத சூழல் இருந்தது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது, அதாவது இப்போ நடந்து முடிந்த 2025 ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவரோட கரியரில் ஒரு மோசமான சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாதி போட்டிக்கு மேலே அவரால் இன்ஜுரி காரணமாக விளையாட முடியாத சூழல் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் அந்த அணியோட கேப்டனாக ரியான் பராக் தான் செயல்பட்டார். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரியான் பராக் மேலே ஒரு நல்ல மதிப்பு அப்படிங்கிறது அணி நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயத்தில் சஞ்சு சாம்சனுக்கும் அவங்களுக்கும் இருந்த இடைவெளி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டே போயிருக்கு. அதனால தான் சஞ்சு சாம்சன் ஓகே இதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளையாட வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது.
இந்த காலகட்டத்தில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்குமே வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கான தேடல் இருக்குது அப்படிங்கும்போது அது ஏன் சஞ்சு சாம்சனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சிஎஸ்கே அணி அவர் அணுகுனதாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரைக்கும் வெளியாகலை. ஸோ இப்போ முதல்ல வந்து இப்போ சஞ்சு சாம்சன் இல்லை அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான பதில் வந்து பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஏன்னா முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கேப்டன், அதுக்கப்புறமா வந்து அந்த அணியோட ஒரு சீனியர் பிளேயராக இருக்கார். இதெல்லாம் தான் வந்து அவர் அந்த அணியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கிய காரணங்களாக இருக்குது. இதில் கேப்டன்சி அப்படிங்கும்போது கடந்த சீசன்லேயே அவங்க வந்து ரியான் பராக்கை கொண்டு வந்து கேப்டனாக வந்து இவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் அவரோட கேப்டன்சி ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இருந்தாலும் அவர் ஒரு யங் பிளேயர் தான், முதல் சீசனில் வந்து கேப்டனாக இருக்கார். ஸோ பரவாயில்ல, இதுக்கப்புறம் வர வர வந்து அவரும் கற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போனால் ஏற்கனவே பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் விளையாடாத போட்டிகளில் எல்லாமே, அதாவது அந்த தொடர் முழுக்கவே அவரால் விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாத சூழல் அப்படிங்கிறது இருந்தது. அதனால துருவ் ஜுரேல் தான் அவங்களோட விக்கெட் கீப்பராக செயல்பட்டார். ஸோ இப்போ வந்து விக்கெட் கீப்பர் தான் ஏற்கனவே டீமில் இருக்காரு. அப்போ சஞ்சு சாம்சன் இல்லைனாலும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் இறங்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒன்று வந்து ஓப்பனர், இல்லைனா வந்து ஒன் டவுனில் இறங்குவார். ஸோ இந்த இடத்தை யார் ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிச்சயமாக வரும். ஆனால் அதற்கு பதிலாக தான் இளம் வீரரான வைபவ் சூரியவன்ஷியை அவங்க வந்து களமிறக்கினாங்க. அவருமே வந்து அந்த அணிக்கு ரொம்பவே தரமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ஸோ அடுத்தடுத்து வர ஆண்டுகள்லையும் இதே பையனை யூஸ் பண்ணி அவரை வந்து ஒரு வேளை தக்க வைக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரிலாம் வரும்போது கூட ஒரு பெரிய தொகையை அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த அணிக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும். அப்படிங்கிறனால அந்த வகையிலையுமே வந்துட்டு சஞ்சு சாம்சனோட நீட் அப்படிங்கிறது அந்த அணிக்கு இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி மூத்த வீரர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்த டீமில் இருக்காங்க. அந்த அணியை வந்து அவங்க வழி நடத்துவாங்க, அதாவது கேப்டனுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இப்போதைக்கு வரைக்கும் இருக்குது. சரி, ஒரு வேளை இப்போ இவங்க வந்து இவரை சிஎஸ்கே அணிக்காக ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த ட்ரேடிங் தொகை இருக்குல்ல, அது வந்து ஒரு சவாலான ஒன்றா இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் 18 கோடி ரூபாய் அவரோட தொகையாக இருக்குது. ஸோ அதே தொகைக்கு வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அவங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தலை சிறந்த வீரர்களை தான் வந்து அவங்க வாங்கணும். அப்படி இல்லைன்னா 2 வீரர்களை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விட்டு தர வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அந்த வகையில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அது இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக எங்களுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜாவை கொடுங்க, இல்லைன்னா வந்து சிவம் துபேவை கொடுங்க இப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்களாம். இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அது வந்துட்டு ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தோனியினால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கேப்டனாக பார்க்கப்படுறாரு. என்னதான் வந்து தோனிக்கு அப்புறமா ஜடேஜா ஒரு சீசனோட பாதி வரைக்கும் கேப்டனாக இருந்தாலும் அந்த சமயத்தில் வந்து அவரை வந்து பெருசாக எந்த அங்கீகாரமும் கிடைக்கல. ஏன்னா அந்த சீசனுமே வந்து சிஎஸ்கேக்கு ரொம்பவே மோசமான சீசனாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து கேப்டன் ஆனதுக்கப்புறமா அவரோட முழு ஆதரவு, அதாவது தோனியோட முழு ஆதரவுமே வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி ரசிகர்களுமே வந்து தோனிக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டை உடைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்குது. அதை தாண்டி தோனி ஒவ்வொரு இடத்துலையும் சிஎஸ்கேவை பற்றி கேள்வி எழுப்பும் போதும் அதோட பேட்டிங் ஆர்டரை பற்றி கேள்வி எழுப்பும் போதும் சொல்கிற ஒரே பதில் வந்துட்டு அடுத்த சீசனுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துருவார், கிட்டத்தட்ட பாதி பிரச்சனைகள் அதிலேயே வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு தான் பதில் சொல்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட்டை விட்டு தரதுக்கு இவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், ஏன் வந்து சஞ்சு சாம்சனை வந்து கூப்பிடுறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்த்தாலும் அங்கேயும் இருக்கிற ஒரு மிக முக்கிய புள்ளி என்ன அப்படின்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீனியர் ஒரு டீமுக்கு வந்து நிறைய வருஷம் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு அப்படின்னு, அதாவது எம்எஸ் தோனியோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து சஞ்சு சாம்சனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சிஎஸ்கேவோட திட்டமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தோனி இல்லாத சமயத்தில் கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு வீரர் வேணும் அப்படிங்கிறதா அங்கே பிரதானமாக பார்க்கப்படுது. என்னதான் ரவீந்திர ஜடேஜா டீமில் இருந்தாலும் அவரும் இன்னும் எத்தனை சீசனுக்கு விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஒரு நீண்டகால யோசனையாக தான் சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு இவங்க போயிருக்காங்க.
ஆனால் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்குது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கிற அஸ்வின் கூட ஒரு அண்மையில் ஒரு இன்டர்வியூ வந்து சஞ்சு சாம்சன் அட்டன் பண்ணினார். அந்த இன்டர்வியூவில் வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கும் போது, அதாவது இந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்வினை மறுபடியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் இருந்தது. ஸோ அதை பற்றி வந்து இன்டைரக்டாக இவங்க 2 பேரோட ஒரு கான்வர்சேஷனும் அமைஞ்சிருந்தது. அதில் அஸ்வின் சொல்லுவார், நான் வேணும்னா கேரளா டீமுக்கு போயிடுறேன், நீ இருக்கிற கேரளா டீமுக்கு நான் போயிடுறேன், நான் இருக்கிற தமிழ்நாடு டீமுக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சஞ்சு சாம்சன் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அண்ணா கேரளா டீம் தான் இல்லையே அப்படின்னு. இதை வந்துட்டு இன்டைரக்டாக வந்துட்டு என்ன மீன் பண்ணியிருக்காரு அஸ்வின் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்துரு, நீ இருக்கிற கேரளா டீம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை தான் சொல்கிறாரு. அதாவது நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு தரப்பு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வின் தன்னோட யூடியூப் சேனலில் அண்மையில் வந்துட்டு கொடுத்த ஒரு பதிவில் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்போவுமே போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சவாலான ஒன்று, கொஞ்சம் சிக்கல் நிறைந்த ஒன்று. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்போவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சஞ்சு சாம்சன் வர்றது கொஞ்சம் சட்ட சிக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இவர் வந்து என்ன ஆனாலும் ஆர்ஆரை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சஞ்சு சாம்சன் முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர் ஒன்று என்னை ட்ரேட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா என்னை அணியிலேருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ட்ரேடுனா ஏதாவது ஒரு டீமுக்கு அவரை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் சஞ்சு சாம்சன் ஏலத்துக்கு வராரு அப்படின்னா அவருக்கான மதிப்பு ரொம்பவே வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய அணிகளுக்கு வந்து இப்போவும் வந்து கேப்டனுக்கான நீடு இருக்குது, விக்கெட் கீப்பருக்கான நீடு இருக்குது, ஒரு ஒன் டவுனில் விளையாடக்கூடிய ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கான நீடு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறனால சஞ்சு சாம்சன் வந்து ஏலத்துக்கு வந்தார்னா அவரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுக்கிறது இன்னுமே கொஞ்சம் கஷ்டமான ஒன்றா மாறிடும். அப்போ இது எல்லாத்தையும் வந்து கூட்டி கழித்து பார்க்கும்போது இப்போ புது கணக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இவர் வந்து சிஎஸ்கேக்கு போகலை, ட்ரேட் ஆகலை, ட்ரேட் பண்ணிக்கல நீங்கள் அப்படின்னா சஞ்சு சாம்சனை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஒரு பக்கமாக வந்து ஒரு துண்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு கேப்டனுக்கான நீட் இருக்குது, ஒரு விக்கெட் கீப்பருக்கான நீட் டெஃபினட்டாக இருக்குது. இதற்கு முந்தைய சீசன்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதற்கப்புறமா வந்து குர்பாஸ் அவங்களுக்கு வந்து விக்கெட் கீப்பராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சீசனில் வந்து பில் சால்ட் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் குர்பாஸ், அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக் இப்படின்னு மாற்றி மாற்றி அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு நிலையான விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அவங்களுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா அஜிங்கிய ரஹானே வந்து கேப்டனாக இருந்தார். ரொம்பவே கம்மியான காசுக்கு அவர் எடுத்திருந்தாங்க. அவர் தான் வந்து டீம்லேயே இருக்கிற ஒரு சீனியர் பிளேயர். ஸோ கேப்டன்சி அனுபவம்லாம் அவருக்கு இருக்குது அப்படின்னு அவரை வந்து கேப்டன் ஆக்குனாங்க. 23.25 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்த வெங்கடேஷ் ஐயரை வந்துட்டு வைஸ் கேப்டன் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் சில போட்டிகளில் வந்து அவர் நல்லா விளையாடல அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கூட கொடுக்காத சூழல் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இப்போ அங்கேயுமே வந்து அந்த கேப்டன் வேகன்சி அப்படிங்கிறது ஒன்று நிச்சயமாக இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் வந்து சஞ்சு சாம்சன் ஃபில் பண்ணுவார் அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷனுக்கு வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தயாராக இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இதற்கு பதிலாக அவங்க வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு போனால் ரிங்கு சிங் மாதிரியான வீரர்களை வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இல்லை ஏலத்துக்கு தான் வந்து சஞ்சு சாம்சன் வராரு அப்படின்னா அந்த வகையில் தான் அவரை எடுக்கணும் அப்படின்னா குறிப்பாக வந்து வெங்கடேஷ் ஐயரை இந்த முறை வந்து அவங்க டீம்லேருந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மணி வந்து அவங்களுக்கு அங்கே லாக் ஆகிருக்கு. அதனால் இவரை வந்து விடுவிச்சோம் அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய தொகை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல சஞ்சு சாம்சனோட மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஹையாக இருக்குது. ஏன்னா அவருக்கான அந்த நீட் அப்படிங்கிறது இப்போ நிறைய அணிகள் கிட்ட இருக்கிறனால இந்த முறை வந்து அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வீரராக இப்போ இருந்தே சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக அந்த ரேஸில் முதலிடத்தில் இருக்காரு.